இன்றைக்குமா பாட்டி வீட்டில் பன்னீர் சாண்ட்விச். இங்கே பாருங்கள், நல்ல பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரில் வந்து வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கறி மசால் பொடி, கொஞ்சம் தயிர், கட்டி தயிரை போட்டு நல்ல விரைய வச்சுக்கோங்கம்மா. விரைய ஓரமாக வச்சுட்டு மிக்சியில் ஒரு மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அவ்வளோயும் போட்டு நல்ல பேஸ்ட் ஆகி அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் கட்டி தயிரை போட்டு நல்ல விரைய வச்சுக்கோங்க. பிறகு நம்ம விரைய வச்சுற பன்னீரை வந்து எண்ணெயில் போட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டு நல்ல பொன் நிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பிரட்டி போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்ல வேக கொஞ்சம் நேரம் ஆகுமா. நல்ல பாருங்கள், இப்போ நல்லா வெந்ததை எடுத்து வச்சாச்சுமா. அதுக்கப்புறம் பன்னுமா, ப்ரெட்டில் வந்து கோதுமை ப்ரெட்டில் நம்ம பேஸ்ட்டு வச்சுருக்கோம். பேஸ்ட்டு நல்லா தடவி அதுக்கு மேலே பன்னீரை வச்சு, அதுக்கு மேலே கோஸை வச்சு, கோஸுக்கு மேலே சீட்ஸ் வச்சு, அதுக்கு மேலே ஒரு பன்னை வச்சு நல்லா அடக்கல்ல போட்டு மாற்றி பிரட்டி நல்லா எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துருங்கம்மா. பாருங்கள், நல்லா இருக்குமா. பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் கொடுக்கலாமா. லைக் பண்ணுங்கள்.